நாம் இன்றைய நாமம் சதுர்பாகு சமன்விதா அப்படின்ற நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ர நாமத்தில் இந்த வரி வருகிறது. உத்யத்பானு சகஸ்ராபா அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சதுர்பாகு சமன்விதா அப்படின்ற நாமத்தை பார்க்க இருக்கிறோம். சமஸ்கிருதத்தில் சதுர் என்றால் 4 என்று அர்த்தம். பாகு சமன்விதா அதாவது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அந்த தெய்வத்தை ரிஷிகள் தன்னுடைய தபசினால் அந்த தெய்வத்தை வடிவமைச்சிட்டு போயிருக்கார். பிள்ளையார் அப்படின்னா அந்த பிள்ளையார் எந்த உருவத்தில் இருக்கிறார், அவர் கையில் என்ன அஸ்த பாதங்கள் இருக்கிறது, என்ன அஸ்தம் இருக்கிறது, பாதம் எப்படி வச்சிருக்கிறார். அதே போல் ஒரு சுப்பிரமணியன்னா சுப்பிரமணியர் ஜபமாலையில் ஒரு கோலத்தில் இருக்கார், ஆண்டியா தண்டத்தோட பழனியில் ஒரு கோலத்தில் இருக்கிறார், சம்ஹாரமூர்த்தியாக கையில் வேலோடு இருக்கிறார். இப்போ ஒரு சுப்பிரமணியர் தான் பல ரூபங்களில் அவர் காட்சி கொடுக்கிறார். அதனால் இந்த முதல்ல எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஒரு தெய்வ வடிவங்களை யார் அமைச்சா? இது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு உண்மையான பதில் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் மனித பிறவி எடுத்து தன்னுடைய தவ வலிமையினால், அதாவது தன்னுடைய ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தினால் தன்னுடைய தபசினால் அவள் தவம் செய்யும் பொழுது அவளுக்கு சில மந்திர ஒளிகள் காதில் கேட்கும். அந்த மந்திர ஒளிகளையே அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். அதை நம்ம பீஜாட்சரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அந்த மந்திர வடிவங்கள் மட்டுமில்லை, அவளுடைய தபசினால் அந்த பிரம்மம் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவத்தோடு காட்சி கொடுக்கும். அந்த வடிவத்தை பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களின் பயனுக்காக இவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனார்கள். பிரம்மம் ஒன்று தான், அந்த பிரம்மம் வேறு வேறு வடிவத்தில் இருக்கு. அந்த வேறு வேறு வடிவத்தை நமது ரிஷிகளும் ஞானிகளும் பல தபசு செஞ்சு அந்த தபஸில் நம்ம பயனடையணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கா. இது ஒரு பக்கம் விஷயம் இருக்கட்டும். எவ்வளவோ தேவதைகள் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கு. மகாலட்சுமி தாயார் அப்படின்னு எடுத்துட்டா 2 கமலத்தோடு இருக்கா, அபய அஸ்தத்தோடு இருக்கா. அதே தாயார் 2 கையில் அபய அஸ்தம் இல்லாமல் 2 கையில் கமலத்தோடு 2 புஜங்களோடு இருக்கா. அதனால் சதுர்புஜத்தையும் நம்ம பார்க்குறோம், 2 புஜங்களையும் நம்ம பார்க்குறோம். இதே மகாகாளி 8 கையோடையும் பார்க்குறோம், 12 கையோடையும் பார்க்குறோம். அதனால் ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு அஸ்தங்களோட அதற்கு ஏற்ற ஆயுதங்களை நம்ம பெரியவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும், ஒரு ஆண் தெய்வமாக இருக்கட்டும், நம்ம முதல்ல ஒரு பெண் தெய்வத்தை எடுத்துப்போம். ஏன்னா நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லும்போது லலிதாம்பிகையை குறிக்கிறது. அந்த பெண் தெய்வத்தில் எந்த ஒரு தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கட்டும், தன்னுடைய வலது பக்கம் அந்த பெண் தெய்வத்துடைய கையெல்லாம் பார்த்தேன்னா ஆண் தெய்வத்துடைய ஆயுதங்கள் இருக்கும். இதே அந்த பெண் தெய்வத்தோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்துடைய ஆயுதங்கள் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் சூலம் அப்படின்றது பரமேஸ்வரன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். அதனால் அம்பாள் எந்த அம்பாள் சன்னதியில் பார்த்தாலும் 8 கையோடு அம்பாள் இருந்தாலும் சரி, சதுர்புஜத்தோடு அம்பாள் இருந்தாலும் சரி, அம்பாளுடைய வலது கை அஸ்தத்தில் தான் அந்த சூலம் இருக்கும். ஏன்னா வலது பக்கம் இருப்பது ஆண் தெய்வத்துக்கு உரியது, இடது பக்கம் இருப்பது பெண் தெய்வத்துக்கு உரியது. அதனால் ஒரு பிரம்மம் அப்படின்னால் இந்த பிரம்மம் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல, பிரம்மத்திற்கு ரூபமும் இல்லை. அதனால் பிரம்மம் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ நமக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது உருவமைக்கும் பொழுது இறங்கி வரும் பொழுது பல ஆயுதங்களோட ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் காட்சி கொடுக்கறது. ஏனென்றால் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டாமா?
அதனால் அபயத்தோட காட்சி தர்றது, சில தெய்வங்கள் வரதத்தோட காட்சி தர்றது, நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்னு இந்த கை அப்படி காட்டுற தெய்வங்கள் இருக்கு. இதே இப்படி காட்டுற தெய்வங்கள் இருக்கு. இதுக்கும் வியாக்கியானம் இருக்கு. இப்படி காட்டுறான்னா என்னன்னா, என்னுடைய பாதம் இருக்குடா, என் பாதத்தை பிடிச்சிக்கோ, அது போதும் உன்னை காப்பாற்றிடும். அதனால தான் அபயம் வரதம் அப்படின்னு நம்ம பெரியவா டிசைன் பண்ணியிருக்கோம். பெருமாளை டிசைன்னு சொல்லக்கூடாது, பெருமாளுடைய உருவங்களை நமக்கு எடுத்து காட்டியிருக்கா. இப்போ சதுர்பாகு சமன்விதா அப்படின்னா அம்பாளுக்கு மொத்தமாக 4 கைகள். தியான ஸ்லோகத்தில் 2 கைகள் தான் குறிப்பிட்டிருக்கு. நம்ம இதுக்கு அர்த்தம் பார்க்கணும்னா 4 கைகள் அம்பாளுக்கு இருக்கு. லலிதாம்பிகையோட ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னால் லலிதாம்பிகைக்கு பின்புறம் 2 கைகள். ஒரு கையில் அங்குசம் இருக்குது, ஒரு கையில் பாசம் இருக்குது. பாசம் என்பது பெண்ணுக்குரிய ஆயுதம், அங்குசம் என்பது ஒரு ஆணுக்குரிய ஆயுதம். அதனால் இடது பக்கம் பாசத்தையும் வலது பக்கம் அம்பாள் அங்குசத்தையும் வைத்திருக்கிறாள். அதே போல் அம்பாளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய 2 கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் புஷ்பம், ஒரு கையில் கரும்பு இருக்குது. ஸோ மொத்தமாக 4 கை இருக்குது. ஒன்றுத்தில் அங்குசம், இன்னொன்றுத்தில் பாசம், இன்னொன்றுத்தில் புஷ்பம், இன்னொன்றுத்தில் கரும்பு. புஷ்பத்தை கையில் வச்சிட்ருக்கா. அந்த புஷ்பம் கையில் இருக்கக்கூடிய புஷ்பம் 5 விதமான புஷ்பங்களை அம்பாள் கையில் வைத்திருக்கிறாள். அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அம்பாள் கை மொத்தமாக 4 கைகள் லலிதாம்பிகைக்கு. ஒரு கையில் அங்குசம், ஒரு கையில் பாசம், ஒரு கையில் கரும்பு, ஒரு கையில் புஷ்பம். புஷ்பம் 5 விதமாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்த விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அங்குசம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை அம்பாள் வச்சிட்ருக்கா. அந்த அங்குசத்திலேருந்து ஒரு தேவதை உதித்தாள். பாசம் அப்படின்ற ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த பாசத்திலேருந்து அம்பாள் ஒரு தேவதை உதித்தாள். கரும்புலேருந்து ஒரு தேவதை உதித்தாள், புஷ்பத்திலிருந்து ஒரு தேவதை உதித்தாள். இந்த தேவதைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அஸ்வாரூடா அப்படின்னு ஒரு தேவதை, சம்பத்கரி அப்படின்னு ஒரு தேவதை, வாராகி அப்படின்னு ஒரு தேவதை, ராஜமாதங்கி அப்படின்ற ஒரு தேவதை. இந்த 4 தெய்வமும் இப்போ கலியுகத்தில் ப்ரெசன்ட் டேஸில் நம்மளுக்கு தெரியாது. இப்போ வாராகி தெரியாத ஆளே கிடையாது. அதே போல் ராஜமாதங்கியை விட இன்றைக்கி வாராகி வர்ஷிப் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதே சமயம் அஸ்வாரூடான்னு நம்மளுக்கு தெரியல, சம்பத்கரி அப்படின்ற அம்பாள் நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஏனென்றால் அடுத்த லைனில் வருது, உத்யத்மானு சகசிராபா சதுர்பாக சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்டியா. அதுக்கு ஒரு தேவதை. குரோதா காராங்குஷோத்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாந்திர சாயகா. அந்த நாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாமத்தில் வரக்கூடிய அந்த தேவதையும் நாம் பார்ப்போம், பயனடைவோம். அதனால் சதுர்பாகு சமன்விதா அப்படின்னும் போது எப்பயுமே ஒரு தியானத்தை பழகும் பொழுது, ஒரு அம்பாள் ஒரு ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கு அங்கன்யாசம் கரண்யாசம் தான் இருக்குது. அதே போல் அந்த ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் இருக்குது. இப்போ நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துக்கே இருக்குது, அருணாம் கருணாம் தரங்கதாட்சியும் சிந்தூராரூண விக்ரகாம் திருநயனாம் மாணிக்க மௌலிகை ஸ்வரத் அப்படின்னு. அதனால் முதல்ல அம்பாளை நம்ம தியானம் பண்ணி அம்பாள் எப்படி இருக்கான்னு மனசில் ஹிருதயத்தில் நம்ம அதை கொண்டு வரோம். அந்த கொண்டு வரும்போது நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அங்குச பாசமும் கரும்பும் வில்லும் வச்சுண்டு அம்பாள் செக்கச்செவேன்னு, ஏன்னா அதை தான் முன்னாடி சொல்லிட்டான், உத்யத்பானு சகசிராபா, செக்கச்செவேன்னு நிறத்துடைய கருணை உள்ளம் கொண்டு அம்பாள் நம்ம ஹிருதயத்தில் உக்காந்துருக்கா. அவளை நாம் தியானிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கப்புறம் நாம் ராகஸ்வரூப பாஷாட்டியா என்ற நாமத்தை பார்ப்போம்.